ஆகா, ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க. யாரு ஒருவர் இல்லாதவருக்கு கொடுத்து அந்த பெறுபவரும் முக மலர்ச்சி அடைகிறார், மன மகிழ்ச்சி அடைகிறார், கொடுப்பவருக்கும் மன மகிழ்ச்சியும் முக மலர்ச்சியும் அடைகிறார் என்கிறாரோ இருக்கிறாரோ, அவரு யாரை விட சிறந்தவர் தெரியுமா? தான் பொருளை பெற்றதை சேர்த்து வைத்து பிறகு இழக்க நேரிடும். யார் ஒருவர் எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் அதை விட்டுதான் போயாகணும். அப்படி விட்டுட்டு போறாரு இல்லையா, அவரு இந்த இன்பத்தை அடைந்தே இருக்க முடியாது. எந்த இன்பம்? பிறருக்கு கொடுத்து அடையக்கூடிய அந்த இன்பத்தை அவர் என்ன பண்ணிருக்க முடியாது, கடைசி வரை பெற்றிருக்கவே முடியாது. ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும். நீங்கள் பெற்ற அந்த பொருளை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறருக்கு பசியை ஆற்றுவதற்கு அதை பயன்படுத்துங்கள். அப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் நிலையானது என்று சொல்லி பழகுங்கள். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் ப. மொய்தீன் பாஷா. நன்றி.